வணக்கம் மக்களே. ஸோ நம்ம பேஜோட நேம் வந்து CEO of Ideas. ஸோ இந்த பேஜில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடியாஸ் ஆர் ரெக்வெஸ்ட். இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தான். ஸோ உங்களுக்கு எங்கள் ஐடியாஸ் ஆர் ரெக்வெஸ்ட்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுக்கு முக்கியமான விஷயம் என்னதுன்னா, இந்த வாட்டி நமக்கு ஆட்சி வந்திருக்கிறது டிவிக்கு எல்லாருக்கும் தெரியும். அண்ட் சிஎம் ஜோசப் விஜய்ன்றதும் தெரியும். அவருக்கு எங்களோட வாழ்த்துக்கள். ஸோ ஃபர்ஸ்ட் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் ஒன்று சொல்கிறோன்றது என்னது, ஃபஸ்ட்டு ஐடியான்றது பார்த்தீங்கன்னா, நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறது ஃபஸ்ட் வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட். ஏன் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் நீங்கள் கேட்கலாம். ஏன்னா எதுவாக தான் நம்ம சம்பாதிச்சாலும் நம்மளுக்கு தேவையானது ஹெல்த் தாங்க ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஸோ ஹெல்த் வச்சு நம்ம பண்ணுறது தான் கரெக்டுன்னு தோணுச்சு. அதனால் ஃபஸ்ட்டு வீடியோ நாங்கள் ஹெல்த் வச்சு பண்ணுறோம். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னாலும் கவர்மெண்ட் வந்து ஹெல்த்துக்கு ஒரு வெப்சைட் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க, இல்லை க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த க்ரியேட் பண்ணும்போது என் ரெக்வஸ்ட் என்னன்னா, ஒரு டேப் க்ரியேட் பண்ணணும். அதுதான் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி. ஸோ அந்த மெடிக்கல் ஹிஸ்ட்ரி யாரால் பார்க்க முடியும்னா, டாக்டர்ஸால் பார்க்க முடியும், பேஷண்ட்ஸால் பார்க்க முடியும். ஸோ டாக்டர்ஸ் எப்படி இருக்கணும்னா, அவங்களுக்கு ஒரு லாகின் இருக்கணும். அந்த லாகின் எப்படி இருக்கணும்னா, அவங்க ரெஜிஸ்டர் ஆகிருக்க நம்பர், டாக்டர் ரெஜிஸ்டர்ட் நம்பர் இருக்கும், அதை வச்சு தான் அவங்க லாகின் பண்ணணும். அதேமாதிரி பேஷண்ட்ஸ்லாம் எப்படி லாகின் பண்ணலாம், ஆதார் கார்டு வச்சு லாகின் பண்ணலாம். ஆதார் கார்டோ இல்லை டிவிக்கு, இப்போ இருக்க ஆட்சியில் இருக்க டிவிக்கு எதனா ஒரு யூனிக் நம்பர் கொடுத்தாங்கன்னா அதை வச்சு லாகின் பண்ணிக்கலாம். ஸோ டாக்டர்ஸ்ன்றவங்க லாகின் பண்ணுவாங்க. லாகின் பண்ணிவிட்டு இதெல்லாம் என்னோடய ஐடியா தானே, இந்த ஐடியா ஒன்றும் இம்ப்ளிமெண்ட் ஆகலை, இந்த ஐடியா நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன் எப்படின்னு இந்த ஐடியா. டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து லாகின் பண்ணுவாங்க அவங்களோட ரெஜிஸ்டர் ஐடியை வச்சு. லாகின் பண்ணிவிட்டு பேஷண்ட்ஸ் வந்தாங்கன்னா அவங்களோட ஆதார் கார்டோ இல்லை ஃபோன் நம்பரோ பர்த் சர்டிஃபிகேட்டோ கேட்பாங்க. ஏன் பர்த் சர்டிஃபிகேட்னா, குழந்தைங்களுக்குலாம் ஆதார் கார்டு இருக்காது, ஃபோன் நம்பர் எதுவுமே இருக்காதுன்னா பர்த் சர்டிஃபிகேட்டில் ஏதோ ஒரு யூனிக் நம்பர் கொடுத்தோன்னா அந்த யூனிக் நம்பரை வச்சு அவங்க அந்த மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இந்த மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் என்ன மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்கன்னா, ஒரு டாக்டரை பார்க்க போகிறீங்கன்னா, ஈவன் சின்ன கிளினிக்கில் இருக்கவங்க கூட இந்த அப்ளிகேஷன் மூலியமாக தான் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணி இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் மூலியமாக தான், அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் என்ன இருக்கணும்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் ஒரு சீல் இருக்கணும் அண்ட் பிரிண்டட் ப்ரிஸ்கிரிப்ஷனாக தான் இருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அப்போ தான் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து நம்ம எல்லாமே சேவ் பண்ண முடியும், எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ண முடியும். அப்படி இருக்க பட்சத்தில் கவர்மெண்ட் கிட்ட நான் வந்து கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் கொடுத்தா தான் நமக்கு டாக்டர் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கணுன்றது ஒரு கட்டாயமாக எடுத்துகிட்டு வரணும். அப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு எங்களுக்கு தோணுது. நெக்ஸ்ட், இந்த மெடிசன் இப்போ உங்கள் டாக்டர் வந்து உங்கள் ஆதார் கார்டு வச்சு லாகின் பண்ணி நீங்கள் தான் பேஷண்ட்டை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களை டயக்னோஸ் பண்ணுவார். உங்கள் டயக்னோசிஸ் என்னன்னு போடுவார். அப்புறமா உங்களுக்கு டேப்லெட்ஸ் என்னன்னு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவார். ஓகேங்களா? அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் அதில் வந்து மெயின்டைன் ஆகிட்டே வரும். ஏன் இது மெயின்னு நான் சொல்கிறேன்னா, நம்ம ப்ரிஸ்கிரிப்ஷன் மெயின்டைன் பண்ண மாட்டோம். என்ன டாக்டர் போய் பார்த்தோன்றது நமக்கு தெரியாது, என்றைக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கணுன்றது தெரியாது, என்றைக்கு சர்ஜரி பண்ணுன்றது தெரியாது. இது வந்து இப்போது நம்ம இந்த வயசில் இருக்கவங்களுக்கு வந்து இனிமேல் ஃப்யூச்சருக்கு நல்லா இருக்கலாம். இனிமேல் பிறக்க போகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாகவே இருக்கும். ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்லேருந்து அவங்க 20 வயசுக்கு வந்தால் கூட அவங்க ஸ்டார்டிங்லேருந்து 20 வயசு வரைக்கும் என்ன ஹிஸ்ட்ரின்றது இதில் பார்க்கலாம். ஸோ இந்த ஹிஸ்ட்ரியில் என்ன மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா, உங்களோட எல்லா மெடிசன்ஸ் பற்றி அதில் இருக்கும். லாஸ்ட்டாக லாகின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிக்க வேண்டியது 3 மந்த்ஸுக்கான ரிப்போர்ட்ஸ் அதை காமிக்கணும். அதை காமிச்சாங்கன்னா அவங்க என்ன டேப்லெட்ஸ் போன வர எடுத்துருக்காங்க, இந்த டேப்லெட்ஸ் இன்னைக்கு வாட்டி எடுக்கணும் அப்படின்ற ஐடியா கிடச்சி அதுக்கான டேப்லெட்ஸாக அவங்க கொடுப்பாங்க. ஸோ இது வந்து நல்லா ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டாக்டர் என்ன பண்ணுவார்னா, அவர் ஒரு இஎன்டியாக இருக்கலாம், ஆர்த்தோவாக இருக்கலாம், டென்டிஸ்டாக இருக்கலாம், சைக்காட்ரிஸ்டாக இருக்கலாம், எந்த டாக்டர் அவர் அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு அது உங்கள் ஆதார் வந்து உங்கள் நேம் வந்துடும், உங்களுக்கு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் டேப்லெட்ஸ் கொடுத்துருவாரு. அதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரியில் மெயின்டைன் ஆகிடும். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நடக்கும். ஸோ இது ஏன் அப்படி பண்ணுறோன்னா, போன வாரம் ஒரு டாக்டரை பார்த்துருப்போம், அடுத்த வாரம் ஒரு டாக்டர் பார்ப்போம், இன்றைக்கி ஒரு டாக்டரை பார்ப்போம். ஏன்னா நம்ம உடம்பு கண்டிஷன் அப்படி தான் இருக்குது, அதனால தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ என்னென்னா, போன வாரம் கொடுத்த மெடிசனுக்கு இந்த வாரம் கொடுக்குற மெடிசனுக்கு மேபி சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம், காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த எஃபெக்ட்ஸ்லாம் குறைக்கிறதுக்கு இந்த ஹிஸ்ட்ரி நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு நல்லதுன்னு எங்களுக்கு தோணுது. ஸோ எங்கள் ஐடியாவை நாங்கள் இப்படி சொல்லிட்டோம். உங்களுக்கு எதனா ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு வீடியோ அடுத்த டிபார்ட்மெண்ட் இது பார்ப்போம். என்ன வீடியோன்றதை வெயிட் அண்ட் வாட்ச். தேங்க்யூ.